Hi friends, welcome to my channel Honeytalks. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா மசாலா பிரெட். இது ரொம்பவே ஈஸியா பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க சேனலை Subscribe பண்ணலனா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு. நம்ம இன்னைக்கு பண்ண போற ரெசிபியோட மெயின் இன்கிரிடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரெட். நான் ஒரு 6 பிரெட் இந்த மாதிரி துண்டு துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை வந்து கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரெட்டை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் எண்ணெயை ஊற்றி ஒரு வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக லெமன் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் இதை கூட ட்ரை பண்ணலாம். ஸோ நல்லா இதை குக் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மசாலாவை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா வரும். இப்போ நல்லாவே குக் ஆகிடுச்சு. இது கூட கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தட்ஸ் இட். இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு. ஓகே, லெட்ஸ் மீட் இன் another video. Bye bye.